தமிழன் ஜிகேல 100 கேள்வி பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம சரியான விடையை மட்டும்தான் சொல்லுவோம், ஆப்ஷன் சொல்ல மாட்டோம். நீங்க வீடியோவை கொஸ்டின் படிச்சதுக்கு அப்புறமேட்டு நிறுத்திட்டு ஆன்சர் சொல்லி பாருங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. 1 2 3 நம்பர் சொல்லி நம்பர் போட்டுட்டே வாங்க. லாஸ்டா எவ்வளவு கொஸ்டின் நீங்க ரைட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முடி என்னும் சொல் இடம்பெற்ற நூல் எது? விடை தொல்காப்பியம். உணவை அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியை பெற்றவள் யார்? மணிமேகலை. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது எது? விடை எழுத்து மொழி. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என்று காட்டினை பற்றி கவிதை எழுதியவர் யார்? விடை சுரதா. கமுகு என்பதன் பொருள் என்ன? பாக்கு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? மறு. உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அஃது டேஸ் எனப்படும். விடை எடுத்துக்காட்டு உவமையணி. கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கண் எழுத்துக்கள். எழுத்துக்களின் பிறப்பினை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக. வெந்து, வெம்பி, எய்தி ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு என்ன? வினை எச்சங்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டன? விஜயநகர மன்னர்கள் காலத்தில். பழந்தமிழகத்தில் மிக பெரும் தொழிலாக இருந்தது எது? உழவு தொழில். மேவலால் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பெறுதல். கஜா புயலின் பெயரை எந்த நாடு வழங்கியது? இலங்கை. பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் பாடல் அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை டேஸ் என்பர்? அறநெறி காலம் என்பர். மீட்சி விண்ணப்பம் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? சீசோ வேணுகோபாலன். கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றார்? சேரமான் காதலி. கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என்று கூறும் நூல் எது? பெரிய திருமொழி. திருவல்லிக்கேணியில் கிடைக்கும் டேஸ் கல்வெட்டும் பல்லவ ஆட்சியின் சிறப்பை காட்டுகிறது? நந்திவர்மன் கல்வெட்டு. ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் டேஸ் என்ற கட்டட முறையில் அமைந்தது? விடை சாராசனி. அகநானூற்றில் குறிஞ்சி திணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 80. வஞ்சி காண்டம் எந்த மன்னர்களை பற்றிய காண்டமாகும்? சேர மன்னர்கள். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது? இரட்சண்ய மனோகரம். புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. 1988ஆம் ஆண்டு தமது சிறந்த இதழியல் பணிகளுக்காக கோயங்கோ விருது பெற்றவர் யார்?
ஏ.என். சிவராமன். பல நாட்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழும் விலங்கு எது? ஒட்டகம். கண்டவற்றில் ஒரு யோட்டா பைட் என்பது எத்தனை பைட்டுகள் ஆகும்? 1024 ZB. உயிரின சிதைவுறுதல் அல்லது மக்குதல் என்பதற்கான காரணிகளில் தவறானது எது? நம்ம சரியானதை மட்டும் சொல்லலாம். உயிரின சிதைவுறுதல் அல்லது மக்குதல் என்பதற்கான சரியான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், நுண்ணுயிரிகள், நீர். அப்ப தவறானது காற்று. 4 வட்டங்களில் ஏதேனும் ஒரு சில வட்டங்கள் இல்லாத மலர்கள் டேஸ் எனப்படும்? முழுமையற்ற மலர்கள். மருத்துவ வெப்பநிலை மானியை காட்டிலும் அதிக மதிப்பு கொண்ட வெப்பநிலையினை அளக்க பயன்படுவது எது? ஆய்வக வெப்பநிலை மானி. வெப்பநிலை செல்சியஸ் அளவீடு. இதுல நீரின் கொதிநிலை பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். அறை வெப்பநிலை 72 டிகிரி செல்சியஸ். இதன் சரியான விடை 4, 1, 2, 3. பொறுத்துக. வெப்பநிலை கெல்வின் அளவீடு. இது பாத்தீங்க அப்படின்னா நீரின் கொதிநிலை கெல்வின்ல நீரினுடைய கொதிநிலை 373.15. நீரின் உறைநிலை இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 273.15. மனித உடலின் சராசரி வெப்பநிலை 310.15. அறை வெப்பநிலை சராசரி 296.15. இதன் சரியான விடை 4, 1, 2, 3. கிரீஸ் நாட்டில் புவி மைய கோட்பாட்டை முன்மொழிந்த கிரேக்க தத்துவ ஞானி யார்? பிளாட்டோ. அமினோ அமிலங்கள் என்ற 20 வகையான ஒற்றை படிகளால் ஆனவை புரதங்கள். உலோகங்களில் கத்தியால் வெட்டும் அளவிற்கு மென்மையான தனிமம் எது? சோடியம். கண்டவற்றுள் தகடாக மாறும் தன்மையற்றது எது? அலோகங்கள். ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்பர், பாஸ்பரஸ் போன்ற அலோகங்களுடன் ஆக்சிஜன் வினை புரிந்து அமிலத்தன்மை வாய்ந்த டேஸ் ஆக்சைடுகளை உருவாக்குகின்றது? அலோக ஆக்சைடுகளை. எலக்ட்ரானின் நிறை என்ன? விடை 9.1 பெருக்கல் 10⁻⁻28 கிராம். சைபீரியாவில் கடுமையான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிப்பதற்கு சைபீரிய கிரேன் குளிர்காலத்தில் எங்கு குடிபெயர்கிறது? சைபீரியாவில் கடுமையான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிப்பதற்கு சைபீரிய கிரேன் குளிர்காலத்தில் எங்கு குடிபெயர்கிறது? இந்தியா. இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனை வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆபத்தான நிலையில் உள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது? 132. ஒரு வானியல் அலகு என்பது எத்தனை மில்லியன் கிலோமீட்டர் ஆகும்? 150 மில்லியன். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் டேஸ். விடை 1.63 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்புக்கு பின் உண்மையாகவே சந்தித்தால் அதனால் உருவாகும் பிம்பம் டேஸ் எனப்படும்?
மெய்பிம்பம். Z வடிவத்தில் உள்ள அணு எண் என்பது ஜால் ஜெர்மானிய மொழியில் டேஸ் என்று பொருள். விடை எண் என பொருள். கீழ்கண்டவற்றுள் தாவரங்களின் நீராவி போக்குகளில் அல்லாதது எது? இல்ல அல்லாதது நீராவி போக்குகள்ல என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்றேன். இலைத்துளை நீராவி போக்கு, கியூட்டிக்கல் நீராவி போக்கு, பட்டைத்துளை நீராவி போக்கு. இதுல இல்லாத நீராவி போக்கு தண்டு துளை நீராவி போக்கு. குழியுடலிகளின் உடல் சுவற்றில் எத்தனை அடுக்குகள் உள்ளன? 2. உயிரை போக்கும் இரத்த சோகை ஏற்பட காரணமான வைட்டமின் எது? வைட்டமின் B12. தானியங்கள், அத்தியாவசிய எண்ணெய்கள், பருப்பு வகைகளுக்கு அளிக்கப்படும் சான்று எது? அக்மார்க். செல்சியஸ் அளவீட்டில் தனிச்சுழி வெப்பநிலை டேஸ் -273. உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய எவ்வளவு இருக்கும்? 1,00,000 ஓம். ஒரே தனிமத்தின் அணுக்கள் வேறுபட்ட நிறையை கொண்டிருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஐசோடோப்புகள். செல் பகுப்பில் ஒரு தாய் செல்லானது இரு ஒத்த சேய் செல்களாக பகுப்படைவது எது? சைட்டோகைனசிஸ். சோனார் என்ற சொல்லின் விரிவாக்கம் என்ன? சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். நீர் வாயுவின் முக்கிய பகுதி பொருள் மற்றும் ஒடுக்கும் காரணியாக பயன்படும் சேர்மம் எது? கார்பன் மோனாக்சைடு. டிபிடி நோய் தடுப்பு கீழ்கண்டவற்றுள் எந்த நோயை தடுக்க பயன்படுகிறது? டிப்தீரியா தொண்டை அடைப்பான், பெர்டூசிஸ் கக்குவான் இருமல், டெட்டனஸ். இவை அனைத்தும். ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க தேவைப்படுவது எது? விசை. ஒளி எப்போதும் டேஸ் செல்லும்? நேர்கோட்டில் செல்லும். திண்ம கரைபொருளையும் திரவ கரைப்பானையும் கொண்ட கரைசலின் செறிவை குறிக்க பயன்படுவது எது? நிறை சதவீதம். ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க எவ்வளவு அயோடின் தேவைப்படுகிறது? 120. தன் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு எது? தன் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு ஹைபிஸ்கஸ். ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் என்பவர் எந்த நாட்டின் இயற்கை அறிவியலாளர்? பிரெஞ்சு. நெருங்கிய தொடர்புடைய மற்றும் ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்களை எத்தனை தலைமுறைகளுக்கு கலப்பு செய்வது உட்கலப்பு முறையாகும்? 4 முதல் 6. நீர் மாசுபடுவதற்கு மிக முக்கிய காரணிகளாக உள்ள நச்சு கன உலோகங்கள் எது? காரியம், கேட்மியம். விடை A மற்றும் B. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? இதுல சரியான கூற்றை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகத்தில் வீடுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. அடுத்து சிந்துவெளி நாகரிகம் என்பது வெண்கல காலம் ஆகும். அடுத்து கட்டடங்கள் கட்ட சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியதற்கான காரணம் அவை நீரில் கரைவது இல்லை. இதில் தவறான கூற்று 3 மட்டும் தவறு. அடுத்து தென்பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? தென்பெருங்கடலின் ஆழமான பகுதி தென் சாட்விச் அகழி. இந்தியா 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி
டேஸ் முக்கிய மொழிகளையும் டேஸ் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. சப்த சிந்து என அழைக்கப்படுவது எது? சப்த சிந்து என அழைக்கப்படுவது பஞ்சாப். பௌத்த மதத்தை நிறுவியவர் யார்? பௌத்த மதத்தை நிறுவியவர் கௌதம புத்தர். கிரேக்கர்கள் பிந்துசாரரை எவ்வாறு அழைத்தனர்? அமிர்த கதா. பின்வரும் எந்த நகரில் உள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உலக சாதனை படைத்த ஆலமரம் அமைந்துள்ளது? கொல்கத்தா. இந்தியாவின் முதல் தேசிய கொடியை செங்கோட்டையில் ஏற்றியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. சாதவாகன அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? போகர் கல்வெட்டு. பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? கோபாலர். ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தவர் யார்? ரஷ்யா சுல்தான். மொத்த நாட்டு உற்பத்தியில் வட அமெரிக்காவின் தொழிற்சாலைகளின் பங்களிப்பு டேஸ் ஆகும்? 25%. தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறான அமேசான் ஆற்றின் நீளம் என்ன? தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறான அமேசான் ஆற்றின் நீளம் என்ன? 6450 கிலோமீட்டர். டேஸ் எழுதிய அர்த்த சாஸ்திர கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது. அதாவது கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திர கூற்றுப்படி இது நடந்தது. டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1949. வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் விவசாய புரட்சி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இண்டிகோ கழகம். புவியில் உள்ள மொத்த நீரில் நன்னீரின் அளவு 2.8%. ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குவது குடியுரிமை. கீழ்கண்டவற்றுள் எவை நாடு முழுவதும் கல்வியின் முன்னேற்றத்திற்கான புதிய சகாப்தத்தை உருவாக்கியது? 1935 ஆண்டு சட்டம். இடம்பெயர்ந்த இடத்தில் தங்கும் கால அளவின் அடிப்படையில் இடம்பெயர்தலின் வகைகளில் தவறானது எது? இதுல சரியானதை மட்டும் சொல்றேன். குறுகிய கால இடப்பெயர்வு, பருவகால இடப்பெயர்வு, நீண்ட கால இடப்பெயர்வு. இதுல தவறானது கட்டாய இடப்பெயர்வு. ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு என்பது டேஸ்? UNIFEM. பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறிய நாடு எது? பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறிய நாடு இந்தியா. குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று கூறிய அரசர் யார்? அக்பர். கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யார்? நிக்கோலோ கோண்டி. சியால் என்றழைக்கப்படும் புவியின் உள்ளமைப்பு எது? புவி மேலோடு. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியாக பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை எந்த ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது? 2014. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2010. அலெக்சாண்டரின் இறப்பிற்கு பின்னர்
வரும் காலத்தை வரலாற்று அறிஞர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அலெக்சாண்டரின் இறப்பிற்கு பின்னர் வரும் காலத்தை வரலாற்று அறிஞர்கள் ஹெலனிஸ்டிக் நாகரிகம் என்று அழைத்தனர். துணிகளின் மேல் வேதியியல் பொருட்களை பயன்படுத்தி ஒரு மேற்பூச்சு பூசும் நுட்பத்தை யார் அறிந்திருந்தனர்? இந்தியர்கள். ராபி பருவத்தின் காலம் என்ன? அக்டோபர் மார்ச். இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக பதவி பெற எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும்? 10 ஆண்டுகள். மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் யார்? மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் ஆளுநர். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 1668. அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1974.